நான் கூட மனசில் நினச்சேன், எதுக்கு அண்ணன் வந்து இதை போய் பேசணும். அது ஒரு பகடி கூட்டம். பகடி நடிப்பு தான் விஜயோட நடிப்பு. அந்த அரசியலும் ஒரு பகடி தான். எப்படி வந்து ஹீரோ என்ட்ரி சினிமாவில் வந்தோடனே கத்தி குத்தி கூப்பாடு போட்டு எகிரி குச்சி சட்டை கிட்ட பிச்சு டிக்கெட்டு கீச்சு அடிக்கிறான் பாரு, அதே மாதிரி தான் ரேம்பாக் வந்த உடனே பண்ணிக்கிட்டு பார்த்தாச்சுப்பா கிளம்புப்பான், அப்படிதான் அப்பயே கிளம்பிட்டாங்க. என்ன சொல்ல போறாரு, என்ன செய்ய போறாரு, என்ன பேசுறதுன்னா கொள்கை எதுவுமே கிடையாது, பார்த்தாச்சு. என்ன தமிழ்நாட்டில் சினிமா மோகம் விட்டுக்கமா இருக்கு. இப்போட இந்த பாக்கியராஜ், எனக்கு பாக்கியராஜனால முருங்கா தான் ஞாபகம் வரும். இவங்களுக்கு பாருங்க சமூக நீதி ஞாபகம் வந்துருக்குது. காஞ்சிபுரத்தில் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு அம்மா அந்த கூட்ட நெரிசலில் குழந்தைய வச்சுருக்கிறா, கை குழந்தை, சின்ன குழந்தை. ஏன்னா அந்த குழந்தை செத்துட்டு இருக்குது. தியேட்டரை முடித்து படம் முடிஞ்சு வெளியில் வந்து என்ன குழந்தை ரொம்ப நாளாக அழுவலையே அப்படின்னு அப்போ தான் குழந்தை மேலே ஞாபகம் வந்தது. பார்த்தா குழந்தை இருந்திருக்கிறது. இதுதான் சினிமா அரசியல். ஒரு பிரபல நடிகரின் படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தாம் புள்ள பிறக்கணும்னு அபாஷன் பண்ணி எடுத்த வரலாறு கோயம்புத்தூரில் உண்டு. நடந்திருக்குல்ல. அப்போ இதுதான் ரசிகர்களோட மனநிலை. அதுங்களை வச்சு ஒரு கூட்டத்தை அவர் கூட்டுறாரு. சீமானியன் இதில் விமர்சனம் பண்ணுகிறார் அப்படின்னு நம்ம பார்க்குற போது, ஒரு பக்கம் நம்ம வந்து இந்த இளைஞர்களை திராவிடன் இருந்தான், அவனா இருந்தான், இவனா இருந்தான், ஒரு மனுஷனா தமிழனா மாற்றி கொண்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருவெடுத்து இவனை கொஞ்சம் ஒரு ஷேப் பண்ணி கொண்டாடுறோம். ஒரு பெரிய இளைஞர் கூட்டத்தை இந்த மாதிரியே வச்சு நிற்கிறியே, இது சரியா? இது இவனோட நலனை பாதிக்கும்ல. உனக்கு ஒன்றும் இல்லை, நாளைக்கு நீ முடிச்சுட்டு வாங்கிட்டு போயிட்டு இருந்துருவேன். ஆமாம், நீ திரும்ப நான் சினிமாக்கு ரீஎன்ட்ரி கொடுக்குறேன்னா வேணாப்பா, நீ சத்தியம் பண்ணல, நடிக்காதப்பா, இல்லை நாங்கள் படம் எடுக்க மாட்டோம் யாராவது சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேன். 70 வயதுக்கு மேலே இருக்கிற ரஜினியவே என்றான், 1000 பேர் அடிக்கிற மாதிரி படம் எடுக்கிறான். அப்போது அதுக்கு தயாராக இருப்போம். திரும்பவும் நாங்கள் இந்த பசங்களை கொஞ்சம் உருப்படி ஆக்குறோம், திருப்பி கொண்டு போய் சாக்கடையில் அவங்களுக்கு தள்ளிடாத, அப்படியே இருக்கிற மண்ணில் ஏதோ அலங்கோலமான ஒரு உருவத்தை உருவாக்கிடாதுன்ற தமிழகத்தின் மீது, தமிழக இளைஞர் மீது, தமிழ்நாட்டின் மீது அக்கறையில் தான் விஜய் விமர்சிக்கிறாரே தவிர, விஜய் எந்த காலத்திலும் சீமானோடு ஒப்பிட முடியாத உயரத்தில் சீமான் இருக்கிறார். சீமானே நாளைக்கு இல்லைனா கூட சீமான் பேசுகிற அரசியல் இதை விட வீரியமா போய் நிற்கும். நீ என்ன சொல்ல வர? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு வேலை வாய்ப்புலாம் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே வேலை இந்த சோத்து முட்டை தூக்குற வேலை. அதுக்கு இன்னைக்கு இந்திக்காரன் வந்துட்டான். வந்துட்டானா?